ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மோகன்குமார். ஸோ இன்றைக்கி வந்து நம்மகிட்ட 2 சூப்பரான பைக் இருக்குது. ஒன்று பிஎம்டபிள்யூவில் K1600 GTL. இது வந்து ஒரு லக்ஸரி டூரர் ஒரு ப்ரீமியம் டூரர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பக்கம் ட்ரையம் டைகர். ஸோ ட்ரையம் டைகரில் ஒரு 850 ஸ்போர்ட். ஸோ இந்த வண்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரர். ஸோ அட்வென்ச்சர் டூரருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், டூரர் வந்து இட் இஸ் மென் ஃபார் ரோட். ஸோ ரோட்டில் லாங் ரைட்ஸ் போகிறதுக்கு, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்பில்ட் லக்கேஜ் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம லக்கேஜ் வந்து தனித்தனியாக இது பண்ணாமல் ஒரு இன்பில்ட் லக்கேஜ் சிஸ்டமோட வேணும், ஒரு கம்ஃபர்டபுளான லாங் ரைட்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இந்த வண்டி. பட் அந்த வண்டி எதுக்காக, நீங்கள் எப்படி உங்கள் பைக்கை சூஸ் பண்ணணும், ஸோ எதனால் அவர் இந்த பைக்கை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு லாங் ரைட்ஸ் பண்ணணும், ஒரு சூப்பரான பைக்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ எப்படி ஒரு பைக்கை சூஸ் பண்ணுறது, ஏன் வந்து இந்த பைக்கை சூஸ் பண்ணணும், ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சபரி ப்ரோ வந்து மன்னார்குடியிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ட்ரையம் டைகர் 850 ஸ்போர்ட் இந்த வண்டி வச்சுருக்காரு. ஸோ இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரர். ஸோ இந்த வண்டி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன் இந்த வண்டி இவர் வாங்கினாரு, இதுக்கு முன்னாடி வந்து என்ன பைக் வச்சுருந்தாரு, எங்கெங்கெல்லாம் அந்த பைக் போயிருக்காரு அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பைக் வச்சுருந்தீங்க? தண்டர்பர்ட் 350 வச்சுருந்ததில் 2014 மாடல். ஓகே. ஸோ அந்த பைக் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் லாங் போயிருக்கீங்க? லாங் ட்ரிப் ஒரு 3 டைம்ஸ் லடாக் போயிருக்கிறேன். மேகாலயா, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அப்போ லடாக்கு, ஸோ லே லடாக்லாம் 2-3 டைம் போயிட்டீங்க. அண்ட் நார்த் ஈஸ்ட்லாம் கவர் பண்ணியிருக்கீங்க. ஈவன் லாஸ்ட் டைம் உம்லிங்லாவும் டச் பண்ணியாச்சு. உம்லிங்லாவும் போயிருக்கீங்க. ஓகே. பட் ஏன் வந்து ஒரு சூப்பர் பைக் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது தோணுச்சு? எப்போ அந்த ஐடியா உங்களுக்கு வந்தது? உம்லிங்லா இப்போ ஒரு கிளைம் ஆகக்கூடிய டைமிங்கில் தான் தர்மபுரோட கிளச் பேட்ஸ் பேர்ன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு பவர் பத்தலை அப்படின்ற ஒரு பில்டப் அந்த டைமிங்கில் தான் கிடச்சிது எனக்கு. இதில் ஈவன் ஒரு ஸ்பார்க் கூட நாம் பைக் அப்கிரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு ஐடியா வந்தது. ஸோ உங்கள் டச் பிளேட் வந்து பேர்ன் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு பெரிய பைக் வாங்கணும். ஹையர் சிசி போனால் கொஞ்சம் நல்லா பவர் கிடைக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டு ஒரு காம்பேக்டாக ஒரு ட்ரைவ் பண்ணலாம், ஐ மீன் கம்ஃபர்ட்டான ஒரு ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சரி கொஞ்சம் பைக் அப்கிரேட் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ஸ்பார்க்கே வந்துச்சு. இதில் கொஞ்சம் மிடில் வெயிட்டாக இருக்கணும், அது அட் டைம் கொஞ்சம் பஞ்சியான ஒரு பவர் இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு 600 சிசி அதில் தான் நான் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணேன், சூஸ் பண்ணதில். ஸோ ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு க்ரூசர். ஸோ நீங்கள் ஏன் க்ரூசர் விட்டு இந்த வண்டி வாங்கணும்? க்ரூசர் இப்போ நம்ம ஸ்டைலில் கிட்டத்தட்ட மோரலஸ் நார்த் எங்கே போனாலுமே வித்தவுட் த ரோட்ஸ் சில இடத்துல 50-50 தான் இருக்கும். ஃபுல்லாக நம்ம ரோட் மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி ஓட்ட முடியாது. சில இடங்களில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும், அதில் ஆஃப் ரோட்ஸ் சின்ன சின்ன ஆஃப் ரோட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ப்ரிஃபர் பண்ணி வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட் பைக் தேவைப்பட்டது. ஸ்போர்ட் பைக்னால் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கணும், சேம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும். எல்லாமே ஒரு 200 kg மேலே தான் போகும் சூப்பர் பைக்ஸ்னாலே. சரி போகலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூஸ் பண்ணிட்டு வரும்போது வீஸ்ட்ராம் சுத்தமாக அதெல்லாம். ஸோ அப்போ என்னென்ன பைக்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க? ஓகே இந்த பைக்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த 500 சிசியில் என்ன பார்த்தீங்க? 500-600 சிசியில் ஃபஸ்ட்டு வெர்சி 650 பார்த்துருந்தேன். அடுத்து வீஸ்ட்ராம் 650 பார்த்துருந்தேன். அட் தி சேம் டைம் ட்ரையம் டைகர்லேயே 666 சிசி அப்படின்ட்டு ட்ரையம் டைகர் ஸ்போர்ட் அப்படின்னு இருந்துச்சு. 650 சிசி செக்ஷனில் பார்த்துட்டு மோரலஸ் ஃபஸ்ட்டு புக் பண்ண போனதே 666 அப்படி தான் போனதில். மோரலஸ் சர்வீ கிட்டத்தட்ட ஒரு 11 lakhs வந்துச்சு. அதுக்கு எதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இதுக்கு ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ இந்த வண்டி வந்து ட்ரையம் டைகர் 850 ஸ்போர்ட். ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரையம் டைகர் 850 இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரர். ஸோ அட்வென்ச்சர் பைக்ஸில் எப்படி அதை டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும், நிறைய வண்டி டாலாக இருக்கும், சஸ்பென்ஷன் ட்ராவலுமே வந்து லாங்காக இருக்கும். ஸோ பெரிய சஸ்பென்ஷன் ட்ராவல் அண்டு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ். பட் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு அட்வென்ச்சர் போகணும், இல்லை ஒரு லாங் வீல் பேஸு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனை தான் வந்து நம்ம நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் ஒரு இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த சஸ்பென்ஷன் ட்ராவல் பெருசாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹை ஸ்பீடில் போகும்போது இப்போ ரோடு நல்லா இல்லை, அப்போ சஸ்பென்ஷன் இப்படி அமுங்கி ஏறும்போது நல்லாயிருக்கும். பட் இல்லை ஹை ஸ்பீட்ஸில் தான் போகும்போது இதே மாதிரி சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இறங்கி போகக்கூடாது. ஸோ அதனால தான் லக்ஸரி அட்வென்ச்சர் டூரர்ஸ்குள்ளே வருவாங்க. ஸோ அதான் அந்த பர்பஸை சால்வ் பண்ணும். ஸோ இந்த ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது இந்த லாங் இந்த பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, இந்த சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது? இதில் ஏதாவது அடாப்டிவ் சஸ்பென்ஷன், எலக்ட்ரானிக் சஸ்பென்ஷன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஃபீலோட அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பில்லியன் வந்தாங்கன்னா அப்புறம் சாஃப்ட்னஸ் வேணாம், கொஞ்சம் ஹார்ட்னஸ் பண்ணிக்கிறது இல்லை. இது நல்லா ஜெர்க் இருக்கும். இதில்
ஆமாம். பட் இது வந்து எலக்ட்ரானிக் சஸ்பென்ஷன் கிடையாது இல்லையா? கிடையாது கிடையாது. 900 அதில் ப்ரோவில் தான் கொடுப்பாங்க. 900 Pro GT Pro. ஸோ பட் வந்து இந்த இது சஸ்பென்ஷன் அந்த ப்ரீலோட் மட்டும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பில்லியன்னா தேவைப்பட்டா இப்போ சாஃப்ட் மோடில் இருக்கும். பில்லியன் வந்து ஹார்டாக வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக சீக்கிரம் டம்பிள் அளவுக்கு அது. ஸோ இது வந்து வெஹிக்கிள் வந்து ஒரு 80 bhp பவர் அண்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 bhp அண்ட் 80 Nm டார்க் இருக்குது. ஆல்மோஸ்ட் 82 PS வரும். ஐ மீன் ஆஸ்போஸ் அதில் 85 போல நியூட்டன் மீட்டர் டாக்ஸ் இருக்கும். கொஞ்சம் சத்தமாக பேசும். நியூட்டன் மீட்டர் டாக்ஸ் இருக்கும் அதுக்கு. ஸோ இப்போ வந்து ஏன் வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரர் வாங்கணும், ஏன் ஒரு ரெகுலர் டூரர் வாங்கலாம்? ஸோ இப்போது உங்கள் பர்பஸ் வந்து லாங் ரைட்ஸ் போகிறோம், டூர் போட போகிறோம், இல்லை நம்ம இருக்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம டெஸ்டினேஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி மோர் தென் 1000 கிலோமீட்டர். ஸோ போக 1000 கிலோமீட்டர் வர 1000 கிலோமீட்டர் இருக்குது. அது மாதிரி 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அன்பிரடிக்டட் ஜேர்னிஸ்க்கு நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஒரு அட்வென்ச்சர் டூரர் போக வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அட்வென்ச்சர் அப்படின்னா மலையில் ஏறுறதோ ஒரு கல்லில் எகிரி குதிக்கிறதோ அது கிடையவே கிடையாது. ஸோ அட்வென்ச்சர் டூரரோட அட்வான்டேஜ் என்னென்னா, சொன்ன மாதிரி பெரிய சஸ்பென்ஷன் ட்ராவல் இருக்கும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் அகைன் நம்ம அதோட டையை பார்க்குற விஷயங்கள் என்னென்னா நம்மளோட பட்ஜெட். ஸோ நம்ம டூரர் அப்படின்னு போகிறோம், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டூரர் போகணுன்னா நம்ம ஹிமாலயன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஹிமாலயன் அரௌண்டு அதுதான் ஒரு என்ட்ரி லெவல் டூரர்னு சொல்லலாம். ஒரு பெரிய சஸ்பென்ஷன் ட்ராவல் இருக்கும். பட் அதை தாண்டி அந்த என்ஜின்லாம் வந்து அந்தளவுக்கு ஸ்போர்ட்டியெல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. நல்லா டார்க் ரேஞ்ச் இருக்கும், பட் இட் அட் அ ஹெவியர் சைட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வெர்சஸ் 650 அது வந்து ஒரு கோ டு பைக்காக இருக்கும். ஏன்னா இந்த வேல்யூ ஃபார் மணி அந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுது. ஸோ வெர்சஸ் 650க்கு அடுத்து பார்த்தோன்னா சுசுக்கியில் வீஸ்டாம் பார்க்கலாம். அதில் ஜாப்பனீஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம ட்ரைம்ப் வந்து இதில் கொண்டு வரலாம். அண்ட் பிஎம்டபிள்யூவில் என்ட்ரி லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா 850cc தான் நம்ம வெஹிக்கிள் இருக்குது. ஸோ இதோட டைரக்டாக காம்படிட்டர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரைம்ப் டைகர் 850 அண்டு பிஎம்டபிள்யூ GS வந்து 850. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலான காம்படிஷன். ஸோ அதுக்கு அடுத்து 600cc பார்த்தோன்னா ட்ரைம்ப் டைகர் 660 அண்டு சுசுகி வீஸ்டாம். ஸோ பிஎம்டபிள்யூவில் 600cc வந்து வெஹிக்கிள் வந்து கொண்டு வரல இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஸோ நீங்கள் ஏன் ப்ரோ பிஎம்டபிள்யூ எடுக்காமல் ட்ரைம்ப் எடுத்தீங்க? இப்போ தான் இந்த செக்ஷனில் முதல்ல என்ட்ரி கொடுக்குறேன். சரி, ட்ரைம்புக்கும் ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. ட்ரைம்பு போகலாம், இன்லைன் 3 அப்படின்ற ஒரு ரிஃபைன்டு இன்ஜின் பட்டர் ஸ்மூத் அப்படின்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸை கேட்கும்போது கிட்டத்தட்ட அதான் சொன்னாங்க. மற்ற பைக்ஸை நீ ஓட்டிட்டு இதை ஓட்ட வந்து நல்லா ஒரு ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. லெஸ்ஸர் வெயிட்டடாக இருக்கும், அதில் ஸ்மூத்னஸ் இருக்கும், ஆக்சிலேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஓகே. ஹீட்டிங் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் பிஎம்டபிள்யூ டெஸ்ட் ரைட் பண்ணிங்களா? 850 பண்ணல. ஸோ நம்ம சபரி ப்ரோ சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இந்த ரெண்டு முக்கியமான ஃபேக்டர் இங்கே இன்றைக்கி நம்ம ஒரு அட்வென்ச்சர்ஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா ட்ரைம்ப்பும் பிஎம்டபிள்யூ மட்டும்தான் வந்து கோ டு பைக்ஸ். ஸோ 850 வந்து ட்ரைம்ப் டைகர் 850 அண்டு பிஎம்டபிள்யூ 850. ஸோ பிஎம்டபிள்யூ 850 பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்லைன் 2 சிலிண்டர் என்ஜின். ஸோ என்ஜின் வந்து இட் டசன்ட் சவுண்ட்ஸ் குட், பட் பர்ஃபார்மன்ஸ் லெவல் சூப்பராக இருக்கும், பயங்கர ஸ்போர்ட்டியாக இருக்கும், அதெல்லாம் வேறு லெவல். பட் அது வந்து இட்ஸ் 2 சிலிண்டர் என்ஜின். 2 சிலிண்டர் என்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 180 டிகிரியில் வந்து என்ஜின் பேர்ன் ஆகும். லைக் இந்த பிஸ்டன் மேலே போயிட்டு பேர்ன் ஆகிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் இந்த பிஸ்டன் மேலே போயிட்டு பேர்ன் ஆகும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக வந்து பேர்ன் ஆகும். ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி 180 டிகிரியில் வந்து என்ஜின் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும், பயங்கர டார்க்கியாக இருக்கும், சூப்பராக பயங்கர பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் இருக்காது. பட் ட்ரைம்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இன்லைன் 3. ஸோ அது வந்து அந்த ஐ திங்க் அந்த 170 டிகிரியோ 270 டிகிரிலையோ ஃபயர் ஆகும். ஃபயரிங் ஆர்டர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ 132 ஏதோ ஒரு டிகிரியில் வந்து. ஸோ இது வந்து என்ஜின் வந்து ஒரு இது கீழே வந்து ஒரு வீல் சுற்றும், ஃப்ளை வீல் சுற்றும். அந்த ஃப்ளை வீலில் ஏதோ ஒரு டைம் பீரியட் வந்து பவர் ஜென்ரேட் ஆகும். ஸோ 3 சிலிண்டர் என்ஜின்ஸ்லையுமே ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ட்ரைம்ப்பில் ரொம்ப அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் ஒரு விசில் சவுண்ட் வரும். ஸோ அந்த இதில் எக்ஸாஸ்ட்லாம் மாற்றிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளை பை சவுண்டில் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ட்ரைம்ப் டைகர் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். எனி ட்ரைம்ப் வந்து ட்ரைம்ப் இஸ் அதுக்கு ஒரு பெரிய பேர் போன விஷயமே வந்து அந்த 3 சிலிண்டர் என்ஜினுக்காக தான். ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ நம்மளோட விஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டூர் பண்ணுறீங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா த கோ டு பைக் இஸ் அட்வென்ச்சர் டூரர். ஸோ நிறைய பேர் வந்து சிட்டியில் ஒரு பவர்ஃபுல்லான பைக் ஓட்டணும், நான் லாங் டிஸ்டன்ஸ்லாம் போக மாட்டேன்,
ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு போகிறேன், இல்லை வந்து ஒரு பவர்ஃபுல்லான வண்டி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் வாங்கலாம். ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேக்கட் பைக்ஸ். ஸோ ஒரு 900 சிசியோ கவாசக்கியில் வந்து Z900 வந்து ஒரு கோ டு பைக்காக இருக்கும். இதே ட்ரையம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ட்ரிபிள் இருக்கும். அதெல்லாம் ஒரு 800 சிசி செக்மெண்ட்டில் இந்த வண்டிங்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான காம்படிஷன் சொல்லலாம். பட் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்னு போகும்போது இது ஒரு அட்டகாசமான வண்டி. இதுக்கு அடுத்து 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஸோ ட்ரையம்பில் 1200 இருக்குது, அடுத்து BMW 1250 GS இருக்குது. நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி வந்து இட்ஸ் செயின் டிரைவ் சிஸ்டம். ஸோ BMW 850 அண்ட் இது ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவலாக கம்பேர் பண்ணக்கூடிய விஷயம். ஒன்று வந்து ஜெர்மன் மெஷின், இன்னொன்று வந்து நம்மளோட பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ இந்த வண்டி ஏன் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதோட பட்டர் ஸ்மூத்தாக இருக்கிற என்ஜின் அண்ட் அந்த விசில் சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நல்லா டார்க்கியான என்ஜின், நல்லா ஸ்பீடு போக போகிறீங்க, டிரைவர் ஓரியன்டாக வெஹிக்கிள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோ ஃபார் BMW. நான் வந்து பயங்கரமான டைஹார்ட் BMW ஃபேன். ஸோ இட் இஸ் மோர் டிரைவர் ஓரியன்ட், டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் சூப்பராக இருக்கும். டிரைவிங் டைனமிக்ஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எலக்ட்ரானிக்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்டு BMW எடுத்தோன்னா அது இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இட் ஹேஸ் அடாப்டிவ் சஸ்பென்ஷன். ஸோ அடாப்டிவ் சஸ்பென்ஷன் நம்ம என்ஜின் சஸ்பென்ஷனோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெரிய அப்பர் ஹேண்ட். பட் இதோட ஸ்மூத்னஸ் வந்து இதோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் டூர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 30 bhp இல்லை 25 bhpயில் ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 60 bhp எல்லாம் ஒரு 80 bhpக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக அடுத்தடுத்த வெஹிக்கிள்ஸ் வர்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நிறைய லாங் ரைட்ஸ் பண்ணுங்கள், ஒரு நல்ல வண்டி வாங்குங்க. ஸோ முக்கியமான விஷயம் சேஃப் ரைட் பண்ணுங்கள். அந்த வெஹிக்கிள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல டயர்ஸ் ரெகுலர் இன்டர்வலில் செக் பண்ணிகிட்டே இருங்க. ரெகுலராக ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுங்கள். பிரேக் பேட்ஸ், ஸோ டயர் சஸ்பென்ஷன் தான் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து சேஃபாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி சேஃப் ரைடிங்கை ரொம்ப ரைடிங் கேர் இல்லாமல் டெஃபினட்டாக எங்கேயுமே ரைட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட சைட்லேருந்து என்னோட சின்ன சஜஷன்ஸ். ஸோ ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஒரு அமேசிங்கான மிஷின் வந்து எனக்கு ரைட் பண்ணுறதுக்கு வந்து சாய்ஸ் கொடுத்தீங்க. இன்ஜின் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக பல லாங் ரைட்ஸ் பண்ணணும், இன்னும் நார்த் ஈஸ்ட்டு இந்த வழியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். 1250 BMW போனால் 1250 GS தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ 800 900 சிசிக்கு இந்த இது வச்சிருக்கிறோம். ஷாஃப்ட் டிரைவ் வந்து ஒரு அட்வான்டேஜ் 1250 1200லயும் 1200 இருக்குது. பட் அந்த பாக்ஸர் என்ஜின் பட் ஆனால் டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் வென் கம்பேர் டு 3 சிலிண்டர் தட் பாக்ஸர் இன்ஜின் ஒரு டைம் ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த என்ஜினை விட்டுட்டு வெளியே போகவே முடியாது. மக்களே, லைஃப்பில் எல்லா ரிவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் கடலில் போய் சேரும். அது மாதிரி ஃபார் எனி டிரைவர் ஒரு லாங் ரைட்ஸ் பண்ணணும், டூர் பண்ணணும், வேறு லெவலில் ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சஜஷன் த கோ டு பைக் இஸ் BMW 150. ஸோ அதில் வந்து ஷாஃப்ட் டிரைவ் இருக்கும், 500 km டைம், செயினுக்கு ஸ்ப்ரே அடிக்க தேவையில்ல, பாக்ஸர் என்ஜின், அப்படி த்ராட்டில் கொடுத்த செகண்ட்லேருந்து டார்க் இருக்கும். ஏன்னா நான் வந்து என்னோட R18, ஸோ இட்ஸ் அன் 1800 cc, அது வந்து ஒரு 90 bhp பவர். bhp கம்மினாலும் 160 Nm 150 Nm டார்க். ஸோ இந்த டார்க்கு இந்த வண்டியில் இதுவும் 160 Nm டார்க். பட் அது 1500 RPMலேருந்தே அந்த டார்க் இருக்கும் பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபார் எனி பைக்கர் ஒரு டைம் சான்ஸ் கிடைச்சா 1250 GS பாக்ஸர் இன்ஜினை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அஃப்கோர்ஸ் ட்ரையம்ப்டும் சூப்பராக தான் இருக்கும். yet I am a big fan of BMW only because of the boxer engine and driver oriented இருக்கும். ஸோ லைஃப் டைமில் ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்குது, ஒரு சூப்பரான பைக் வாங்கணுச்சுன்னா 1250 மைண்டில் வச்சுக்கோங்க. அதை டெஃபினட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது பைக் வாங்க போகிறீங்க, ஏதாவது கம்பேரிசன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சஜஷன் அனுப்பி வைங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.